இந்த நிலையில் நாளை சவுதி அரேபியாவுடைய மன்னர் விசிட் பண்ண போகிறார். எங்கே? அமெரிக்காவுக்கு. அப்போ அவங்க ஆப்ரஹாம் அக்கார்டில் கையெழுத்து போட சொல்கிறாங்க. ஆனால் இவங்க ஆப்ரஹாம் அக்கார்டில் கையெழுத்து போடுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏற்கனவே மொரோக்கோ ஆப்ரஹாமின் வழித்தோன்றல்களில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. மற்றவர்களும் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு என்னென்னா அமெரிக்காவுக்கு ஆப்ரஹாம் அக்கார்டில் கையெழுத்து போட்டு விட்டால் ஒரு நார்மலைசேஷன் இன் பிட்வீன் சவுதி அரேபியா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலே கொண்டு வந்து விட்டால் அவர்களுக்கு தேர் எக்ஸ்பெக்டிங் லாட் மோர், நிறைய எதிர்பார்க்குறாங்க. அப்படி ஒரு இதை கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு காசாவினுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. மக்கள் சாப்பிடுவதற்கு உபகரணங்களோ எதுவுமே இல்லை, தங்குவதற்கு இடமில்லை, ஹட்டு எல்லாமே அடிச்சிருக்கு, புயல் போகுது. இந்த நிலையில் அவர்களை முதல்ல ஒரு இன்னைக்கு காலை செய்தியில் 40,000 பிள்ளைகள் ஐசியூவில் அட்மிட் ஆகக்கூடிய சூழல். பிள்ளைகளுக்கான உடல்நிலை இல்லை, பிள்ளைகளுக்கான வளர்ச்சி இல்லை, பிள்ளைகளுக்கான எதுவும் இல்லை.